திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போயிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல ஐயாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி, ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் வீட்டுல 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். தைரியமா இருக்கலாம். ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பண வரவு உண்டு. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி உண்டு. அவரே 10 குடையவரும் ஆகி 2ஆம் வீட்டுல பலமா இருக்கிறார். அப்போ தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. தொழில நல்ல லாபங்கள், ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரிதான். 2ஆம் இடங்கிறது பண வரவு, பொருளாதாரம், குடும்பம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். வாக்கு உடைய செயல், இதெல்லாம் 2ஆம் இடம் தான். அப்ப இந்த அதிபதினு சொல்லக்கூடியவர் லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதியை நம்ம இவர் எடுத்துக்கலாம், லக்னாதிபதியாகவும் இவர் எடுத்துக்கலாம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நன்மைகளை அதிகமாக கொடுப்பார். பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா கன்னிராசிக்கு உங்களுக்கு வந்து கண்டசனி போயிட்டு இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கொஞ்சம் பணத்தடைகள்லாம் உண்டு. ஆனா இந்த மாசம் அதெல்லாம் இருக்காது. இந்த மாசம் பண வரவு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. அது எந்த மாற்று கருத்துக்களுக்கு இடம் இல்லை. ஆனால் 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள நீசமாகுது 9ஆம் தேதிக்கு மேல. அப்ப பண சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் 9ஆம் தேதி முடிய அது பிளான் பண்ணிடுங்க. பண வரவெல்லாம் வரும். ஆனா என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அப்ப 2 கூட ஒரு நீசமாகும்போது பேச்சுல கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. யாராவது நம்பி பணம் கொடுக்குறீங்க அல்லது நீங்க எதுக்காக கடன் கொடுக்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கவனமா கொடுங்க. எந்த ஒரு அத்தாட்சி இல்லாம கொடுக்க வேண்டாம். அப்போ 9ஆம் அதிபதி நீசமாகும் பொழுது கொஞ்சம் அப்பா கிட்ட கவனமா இருங்க. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த மாசம் பேச வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயத்துல புதுசா எந்த மூவியும் இப்ப எடுக்க வேண்டாம். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களோ, ஒரு வெளிநாடு வெளியூர் போறீங்க, இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் மூவிங் கொஞ்சம் கம்மியா வைத்துக் கொள்வது நல்லது. நார்மலா எப்படி போயிட்டு இருக்குதோ அதை மட்டும் போங்க. புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாசம் பண்ண வேண்டாம். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். பட் ஏன் இழப்புகள்? 2ஆம் அதிபதி நீசமாகும் போது குடும்பத்துக்குள்ள பேச்சுல கவனமா இருக்கணும். சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அது பெருசா வந்துடும். ஏன்னா கண்டச்சனி நடக்குது இல்லையா? அப்ப 2ஆம் அதிபதி நீசமாகறப்போ ஃபர்ஸ்ட் கண்டச்சனினாலே கணவன் மனைவியத்தை பிரிக்குது. அதுக்குள்ள அவங்களுக்குள்ளதான் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளும். அப்ப 2ஆம் அதிபதி நீசமாகும் போது என்ன பண்ணுவாரு? நிச்சயமாக உங்களுக்கு பண வரவை தடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல தான் இருக்காரு. அப்ப 3, 8 கூட 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது விபரீதமாக ஷேர் மார்க்கெட்ல யோகம் வர்றது,
திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதுக்கெல்லாம் எந்த குறைவுகளும் இல்லை. அதுவும் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பலமா தான் இருக்க போகுது. ஸ்ட்ராங்னஸ் கிடைக்க போகுது. விஜய வீரியஸ்தானம்லயே தைரியம் அதிகமாக போகுது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தை கொடுத்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க. அதே போல சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. சகோதரர்கள் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் எல்லாம் இப்ப உங்களுக்கு திரும்பி வர்றது. மனைவி மூலமாக, கணவர் மூலமாக குடும்பத்துக்குள்ள இருந்து வந்து சண்டை சச்சரவுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குரு உங்களுக்கு இப்போ கடக வீட்டுக்கு வரப்போறார். ராசிக்கு 11க்கு வரப்போறார் 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதிக்கு மேல இப்ப 4ஆம் அதிபதி 11க்கு வருது. அப்ப வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, லாபங்கள் அதிகமாகிறது, இதெல்லாம் ஏற்பட போகுது. 4-11 தொடர்பு ஏற்பட்டாலே ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியங்களும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா அங்க வந்து குரு உச்சமாகிறார். அதனால தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். தாய்கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய காசு, பணம், சொத்து ஏதாவது வேணும், அவங்க மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த 18ஆம் தேதிக்கு மேல பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மாசம். குரு அதிசாரமா வராரு. இதெல்லாம் வந்து எப்பயாவது கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் மாதிரிதான். இப்ப கன்னிராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11க்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக லாபத்தை கொடுக்காம அவர் போக மாட்டார். ஏன்னா உங்களுக்கு அவர் 7ஆம் அதிபதி 11ல நிக்கிறாரு. அப்ப 7க்குடைய 11ல இருந்ததுன்னா மறு திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல, வேற ஏதாவது திருமணம் பண்ணலான்னு இருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றலான்னு இருக்கிறீங்கன்னா அதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த கன்னிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதீத லாபத்தை கொடுப்பார். வருஷமா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறீங்க, அது கிடைக்கவே மாட்டேங்கிறதுனால கூட குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வரன் கிடைக்கும். அதை விட நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். 11 லாபம். இந்த காலகட்டங்கள் நீங்க பார்க்கக்கூடிய வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்க தகுதிக்கு மீறின வரனா கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தைரியமாக இருக்கலாம். அப்போ குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. கணவனுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பீங்க, மனைவிக்கு தேவையானது வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கும். அந்யூன்யங்கள் அதிகமாக ஏற்பட போகுது. கண்டச்சில அந்யூன்யங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்ப இந்த அந்யூன்யங்கள்லாம் ஏற்பட போகுது. அதாவது சுக்கிரன் மட்டும் நீசமா இருக்கிறதுனால பேச்சுல கவனமா இருந்துக்கோங்க, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா கன்னிக்கு இந்த மாசம் அருமையான மாசம். இன்னொன்னு என்னன்னா சூரியனும் நீசமாக போறார். சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி 17ஆம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள இருக்கிறப்போ வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் வந்து 17ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீசமாகும் போது வெளிநாடு வெளியூர் போறதை தவிர்த்து கொள்ளணும். பயணங்கள் சார்ந்து வச்சு சுத்தமா பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் அதாவது 17ஆம் தேதிக்கு முன்னாடி பயணங்கள் சார்ந்தது, வெளிநாடு போகிற சார்ந்தது, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்றீங்க. வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்திக்கிறீங்க. ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் மாறி போறீங்க, ஒரு இடமாட்டம் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப பண்ணணும், அதற்குண்டான தேவைகள் வருது, சந்தர்ப்பங்கள் வருது அப்படின்னா அதெல்லாமே 17ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல எக்காரணத்தை கொண்டும் இதை பத்தி பேச்சுவார்த்தை கொண்டு நடத்தக்கூடாது. ஏன்னா அது பண்ணி அது உங்களுக்கு ஒண்ணு அவமானத்தை கொடுத்து, அது ஃபெயிலியர் கொடுத்துரும், அல்லது தேவையில்லாத விரயத்தை கொடுத்துரும். எங்காவது 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பண்ண வேண்டிய விஷயத்த 2 லட்சம் 3 லட்சத்துக்கு பண்ணிடும். அவ்வளவு விரயத்தை கொடுத்துரும், சம்பந்தமே இல்லாம கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால 2 விஷயம், பயணங்களை 17ஆம் தேதிக்கு மேல தவிர்த்துக்கோங்க. குடும்பத்துல பணம் கொடுக்கல் வாங்கல பேச்சுல மட்டும் கவனமானது. மத்தபடி இந்த மாதம் பணவரவு, தொழில் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி அந்யூன்யமா வாழ்றது, பொருளாதார வளர்ச்சி, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புல கன்னிக்கு அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. தெய்வ அணுகிறதுக்கும் அருமையா இருக்கு இந்த மாசம். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். 100க்கு 80% மேல கன்னிக்கு யோகமான மாதமே இந்த மாதம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம்.